VIP Hair Color Shampoo. Hair ka natural color, pakka. மார்கழியில் மக்கள் இசை இந்த பேரே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மார்கழி மாதம் நடத்துறதுக்கான முக்கியத்துவமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நிச்சயமாக இசைக்கான மாதம்னு சொல்லும்போது அதில் மக்கள் இசைக்கான ஒரு மேடையை அமைக்கணுங்கிற ஒரு நோக்கம். கலை மக்களுக்கானது. ஸோ மக்களுடைய கலைகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடணும். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நுழையும் போது எப்போதுமே ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அது ஒரு வாரமாக 10 நாட்களாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 10 நாள் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து இன்றைக்கி 8வது நாள் வரைக்கும் வந்திருக்கு. இந்த நிலைமையில டாஸ்மாக் முக்கியமா, கொரோனாக்கு சலகிதான் வைத்தியமா, இப்படி இருக்கீங்களா அலட்சியமா? ஏழை மக்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு பைத்தியமா? பணங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க, சலகிதான் போதைக்கு மக்கள் மனசுல விதைச்சிட்டீங்க. ஏழை அடிமை வந்து தான் உங்க எண்ணம். அத்தியாவசிய பொருள் கூட தரமில்லை இன்னும். பொருளாதார கொள்கையை சரக்கலனா இருக்கு, அது போயிட்டு போன்ற பயமா? சுயநலமா சிந்திக்கிற உங்களிடம் நான் என்ன சொல்ற? வீட்டுக்குள்ளே இருக்காங்க பாதி பேர் பசி கொண்டு போயில்ல. அரசு ஒப்பந்த ஊழிக்கு எனக்கு வேலை இல்ல. பாதி பேர் நீக்கிட்டாங்க கேட்டா சாப்பிடல. கூட்டுக்கு முடியல. கவர்மெண்ட் கிட்ட காசு இல்ல. வச்சுக்கல மீன் செலவுல 3000 கோடி கிட்ட பட்டலுக்கு செல்ல. இங்க பாருங்க கோரத்தை காண. முன்ன வருவாய் முன்னது இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் வாங்கணும் கொரோனா கிட்ட சிக்கருவி. அதுல நீங்க பட்டதெல்லாம் உருவி. இதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் பதவி. என்னைக்குமே மக்களுக்கு மக்கள் தான் உதவி. இந்த நிலைமை இலவசத்தை ஊருக்கு அனுப்ப வாங்குறீங்க டிக்கெட்டுக்கு போனோம். கொஞ்சம் கூட இல்லையா மணி தாவி மானோம். சோத்துக்கு வழி இல்லாம சொல்ல ஊருக்கு நடந்து போகிறோம் சாகுறோம் தேனோம். நீங்க மட்டும் போறீங்களே எழுதி கேப்டன் இல்ல. போன வாரம் பார்த்த நானும் உங்க தலையில ஒரு கிரீடமோ கையில ஒரு சாட்டையும் தான் இல்ல. இது சர்வாதிகார ஆட்சி தான், அதுல மாற்றமே இல்ல. காவல்துறைக்கு அவமானம், காவல் சில போனி சட்டத்துல பல ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. அங்க போய் உனக்கே வச்சு கொஞ்சம் கூட இல்லைங்க உணர்வு. உங்க புத்தில ஃபுல்லா அழுக்குதான் இருக்கு. சானிடைசர் ஊத்தி கழுவு. போலீஸ்கார நண்பன் பெண்ணிங்க வந்து கூறும். ஸ்டேஷன் உள்ள போன தப்பா பிரச்சனை மாறும். காக்கி சட்டை போட என்ன சீக்க போட சூரியானி நினைப்பா. தள்ளு பண்ணி கடைகளை காசை அடிச்சு குடுக்கிற இதெல்லாம் ஒரு குழப்பா. ரேபிஸ்ல ஜாலியா சுத்தினா பெரிய வேற சிந்தி ஓடைக்கிற மக்கள் மேல போடுங்க படிங்க. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. வண்டியில போற கர்ப்பிணி பெண்களை மடக்கு தனக்கு விழுந்து உயிர் போனது. வேற 10 லட்சம் தானே எங்க உயிருக்கு மதிப்பு. உங்களுக்கு சோகம் காட்டு மிராண்டி தனத்துல நீங்க எந்த மீதம் சோதனை வாய்க்கூசின பல கொடுமைகள் நடந்திருக்கு சத்தம் போலத்துல. அந்த நேரத்துல ஏன் எடுத்து கேள்வி கேட்க மூட்டிக்கல. போலீஸ்ல பயம் உரி விடுவாங்க எல்லாத்தையும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும். இனி அவர் எடுத்து கேள்வி கேட்போம். ஏதாவது மாறுதான்னு பார்ப்போம். வீணா அப்பாவிக தண்டிக்கப்படுவதை நிறுத்துங்க. தெளிவான பேசிய சட்டத்தை நாளை முறைப்படுத்துங்க. யோசிங்க. தேங்க்யூ.
அதான் சென்னை மட்டுமல்லாமல் இந்த முறை மதுரை மற்றும் கோயம்புத்தூர்லேயும் இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். மதுரையில் 3500 பேர்கிட்ட க்ரௌட் வந்து இப்போ குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. கோயம்புத்தூர்லேயும் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வந்து என்ஜாய் பண்ணாங்க. குறிப்பாக மக்கள் இசைக்கான வரவேற்பு இந்த மியூசிக்கை பார்ப்பதன் மூலமாக லைஃப் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக போராட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து எப்போதுமே எக்ஸாஜரேட்டடாகவும் ரொமான்டிசைஸ்டாகவும் இருக்கிறத தாண்டி ரியாலிட்டியை பார்க்குறதுக்கான ஒரு ஸ்டேஜ் இது. அதாவது வாழ்க்கை எவ்வளோ நான் கஷ்டப்படுறேங்கிறத அந்த வாழ்க்கை சூழலேருந்தே வருகிற மக்களை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து பார்க்குறது இருக்குல்ல. நாங்கள் ஆடியன்ஸை தான் இங்கே ரொம்ப வேல்யூபிளாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஒப்பாரிங்கிற ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு எக்கானமி இல்லாத ஆர்ட் ஃபார்ம். அப்போ அதுக்கு டிக்கெட் கொடுத்து பார்க்க வரணுங்கிறது அங்கேயே தொடங்கிடுச்சு அந்த ஆர்ட் ஃபார்முக்கான ரெஸ்பெக்ட். அப்போது அதுதான் நம்முடைய வெற்றின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராஃப்ல பார்த்தோம்னா மாடு அதெல்லாம் வச்சு பாடணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அரசியல் ரீதியாக எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் சேருது இல்லையா. ஸோ இது பொதுமக்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லா தரப்பு மக்களையும் போய் ரீச் ஆகுறப்போ அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது? கலைஞர்களுடைய அரசியல் விழிப்புணர்வே அது காட்டுது. அவங்க அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க, அரசியல் தெளிவோடு இருக்கிறாங்கிறதை காட்டுது. இன்னும் நிறைய இப்போ பாடினவங்ககிட்டே நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் ஒரு பாடல் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டேஜ் பண்ணோம். அவங்களுடைய பார்வை, அவங்க எப்படி சொசைட்டியை பார்க்குறாங்கிறத ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக அவர்கள் எழுதி வைத்திருந்த பாடலை அவங்களே வந்து ஸ்டேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட போகும்போது அவங்களும் அதோட கனெக்ட் ஆகும். ஆமாம், இந்த பார்வை எனக்கு இருக்குது, இதை பற்றி விமர்சனம் எனக்கு இருக்குங்கிறதுல கனெக்ட் ஆவாங்க. அதான் இல்லை, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்வது போல தான் இன்றைக்கி ரேப்பர்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ மற்ற நாட்களை கம்பேர் பண்ணுறப்போ இன்றைக்கி நிறைய அந்த மண் சார்ந்த நிறைய ஊர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். இது வந்து கலைஞர்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கும்? இதுக்கு மூலமாக பெரிய பெரிய ஸ்டேஜ்களை உங்களை மாதிரி குறிப்பாக அவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குமா இதன் மூலம்? கண்டிப்பாக, நிச்சயமாக. அடுத்தடுத்து இப்போ கடந்த முறை மார்கழியில் மக்கள் இசையில் பாடின கலைஞர்கள் நிறைய பேர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிருக்காங்க. அடுத்த கட்டம் என்பது சினிமா துறைக்குள் நுழைவது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் இசைக்கு அவர்களுக்கு தனித்தனி ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆவாங்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் இண்டிபெண்ட்டாகவே அவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ண முடியும். அது அந்த ஒரு நிலையை தான் இப்போ லாஸ்ட் இயர் ஒரு கானா பாடகர் அண்ணா வந்தார். அப்போது அவர் எல்லோரும் புதுசாக பார்த்தாங்க. இந்த வருஷம் அந்த அண்ணன் வரும்போது அவர் எல்லோரும் நினைவுபடுத்தி அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் பேர் சொன்னாலே கைத்தட்டுறாங்க. அடுத்த ஆண்டு அவர் வரும்போது அவருக்காக இன்னொரு 1000 பேர் வருவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கலைஞரும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்றாங்க. ஸோ அதுதான் மார்கழி மக்கள் இசையினுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். நல்ல ரீச் இருக்கு. கண்டிப்பாக, நிச்சயமாக நல்ல ரீச். VIP Hair Color Shampoo. Hair the natural color, Pakka.